பரிசுத்தமானவரே ஐயா, பசும்புல் மேச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, சித்தமுல் உம்மோடு இருப்பதனால் உள்ளமே மகிழுதையா, உம்மோடு இருப்பதனால் கள்ளம் நீங்குதையா, எனக்கு கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே என்னோடு சேர்ந்து, ஓ திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி எல்லாம் சேர்ந்து என்னோட படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, கொய்யவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வளைந்திடுவே ஐயா, கொய்யவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வளைந்திடுவே ஐயா. சுத்தமோல் ஒரு வாக்கும் சுத்தமாய் ஒரு மாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் ஒரு மாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள், தம்மும் கரத்தில். அமைதியா இருக்கிறீங்களே என்னோட சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஆமென். செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் பிள்ளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உமக்காய் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்களையா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்களையா. வேதத்தை கூந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம், வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம், தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். செடியே இயேசு ராஜா, செடியே இயேசு ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மூன்றாவது வார்த்தையில் இந்த பாடல் பெர்க்மன்ஸ் அழகாக எழுதியிருக்காரு. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும். அப்போ ஒரு மரம் நல்ல போஷாக்கை அது உறிஞ்சி குடித்திருக்கணும். நல்ல தண்ணீர் வேண்டும், நல்ல உரங்கள் வேண்டும், அதற்கு என்ன என்ன அதற்கு தேவையோ அந்த உரங்களை நாம் வாங்கி அதற்கு போடும் பொழுது அந்த மரம் காலங்காலமாக இருக்கும். அந்த செடி வளர்ந்து ஒரு பெரிய மரமாகி அது எல்லாருக்கும் நிழல் கொடுக்குன்னு சொல்லி எழுதுறாரு.
அப்போ அந்த மரம் நம்மக்கிட்ட எதுன்னா தேவனுடைய வார்த்தை. விசுவாசித்தவங்க தானே? தேவனுடைய வார்த்தை எந்த ஆத்துமாக்குள்ள இருக்குதோ அந்த ஆத்துமா கட 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 கடன்னு வளர்ந்துக்கினே போகும். அது அந்த மரம் நிறைய கனிகளை கொடுக்கும், நிறைய பூகள் பிஞ்சுகளை விடும். ஒரு பிஞ்சு கூட கீழே விழாது. எத்தனையோ பிஞ்சு பாருங்கள், நான் சரியாக அதுக்கு உரம் போடல, அநேக பழுக்குது, நிறைய காய்க்குது. பிஞ்சுக்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் பிஞ்சுக்கள் விழுந்திருக்கும். அதெல்லாம் அந்த மாவடுக்கு எல்லாம் பொறுக்கின்னு போவாங்க. காரணம் என்ன? தப்பு. நான் செய்ய வேண்டிய வேலையை அதுக்கு நான் செய்யலை. நான் செய்ய வேண்டிய வேலையை செய்திருந்தேன்னா ஒரு பிஞ்சு கூட கீழே வந்திருக்காது. அநேக விசுவாசிகள் பிரிந்து போகிறதுக்கு காரணம் அந்த பிஞ்சியை போல. எனக்கு நான் ஸ்ட்ரென்த்து இல்லை, ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஸ்ட்ரென்த்து இல்லாததுனால தான் மரம் ஆத்மா வளர்ச்சி அடைய மாட்டேங்குது. உங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னார் வார்த்தையே எனக்கு அதுதான். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நல்லா கவனிச்சிங்களா? நீங்கள் வெறும் மரமாக வளரக்கூடாது. கனி கொடுக்கிற மரங்களாய், காய் காக்கிற மரங்களாய், பூ பூக்கிற மரங்களாய் நீங்கள் ஓங்கி வளருவதை காட்டிலும், நீங்கள் குட்டையாய் இருந்தாலும் அந்த மரம் படர்ந்து அநேக பேர்களுக்கு நிழலை கொடுத்து பூவை பூத்து அது பிஞ்சி விட்டு அந்த கனி பெருகி நீங்கள் சுவையாய் சாப்பிடுகிற ஒரு நல்ல பழத்தை உங்களுக்கு கொடுக்கும் மரமாய் நீங்கள் மாற வேண்டும். தேவையானது தேவனுடைய வார்த்தை. இந்த மரங்களுக்கு தேவையானது நீ மரத்தை போல் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. என்னையும் மரத்துக்கு அவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். நீ மரத்தை போல் இருப்பாய் என்று சொல்லி. ஒரு மரம் எப்படி இருக்கிறதோ, அந்த மரம் எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கிறதோ, எத்தனை பேருடைய பசியை போக்குகிறதோ, அந்த மரம் தான் நீ. வார்த்தையில் நிற்க சொல்றார் ஆண்டவர். வார்த்தை நல்லா கேளுங்க. ஏதோ வந்தோம், ஏதோ உட்கார்ந்தோம், ஏதோ போனோம், ரொம்ப நல்லா பேசினாரு, அதெல்லாம் இப்படி இருந்தது அப்படி இருந்து சொல்றதை காட்டிலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே, புதிய வருஷத்தில் நீங்கள் மாறுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய வளர்ச்சி அதிகமாக போகும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை நான் கீழ்ப்படியும் பொழுது மோசே கூட சொன்னார், ஆண்டவர் மோசே அதிசயத்தை பார்க்க போனான் அவன். இது என்ன அதிசயம், இது என்ன ஆச்சரியம், யார் அது? அங்கே நெருப்பு ஏன் எரியுது, இந்த காட்டில் நெருப்பு எதுக்கு எரியுது என்று போய் பார்த்தான். அருமையானவர்களே, வந்து பாருங்க, நீங்கள் வந்து பாருங்க. அந்த செடி முற்செடி எப்படி, பச்சை முற்செடி எப்படி எரிந்து காட்சி அளித்து அவனை இழுத்து அவனை ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாற்றினதோ. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை தேவன் உயர்த்துகிற வேளையிலே அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்க. மோசே நின்று வார்த்தையை கேட்டார். தேவன் சொன்னதை அவர் அப்படியே நிறைவேற்றி செய்ததினாலே அவரை கொண்டு நாம் எல்லாரையும் உருவாக்கி பிரஜாதியாக இருந்த நம்மளை இஸ்ரவேலருக்குள்ளவர் சேர்த்து தேவன் நம்மளை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை. அதனால் இந்த அடியை நம்ம பாடுவோம். அல்லேலூயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. சொல்லுங்க, எல்லாரும் மறுபடியும் சொல்லணும். நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். காட்டு செடியே சுராஜா, காட்டு செடியே சுராஜா,
இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கிளை நாங்கள். கத்திரியே ராஜா, கத்திரியே ராஜா. அல்லேலூயா. பாருங்க, மாடுகளில் 2 பிரிவு இருக்கு. ஒன்று பசுமாடு, ஒன்று எருமை மாடு. இந்த 2 மாடு தான், ஆனால் 2க்கும் வித்தியாசம் இருக்குது. பசுமாட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, எருமை மாட்டுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். அது புல் மேயும் போது, ஆகாரத்தை சாப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்ட 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 கடன்னு சாப்பிடும், கட கடன்னு சாப்பிடும். இந்த எருமை மாடு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அதுக்கு தான் நம்ம திட்டம் வச்சுட்டியா, எருமை மாடு மாதிரி இருக்குது பாரு. இது பசு மாடுக்கிற மாதிரி திட்டிக்கிறோமா நம்ம? யாருன்னா, டேய் தம்பி நீ பசு மாடு மாதிரி இருக்கிறடான்னு திட்டிக்கிறோம். எருமை மாடு எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா அது வந்து பொறுமை, அதுக்கு பயமே கிடையாது அதுக்கு. இதுன்னா கடகடன்னு சாப்பிட்டு ஒரு நிழலில் போய் மரத்து நிழலில் உட்காந்துக்கும். உட்காந்திங்கன்னு சாப்பிட்டதை மறுபடியும் எடுக்கும். நான் சொல்லட்டுமா, சாப்பிட்டதை மறுபடியும் எடுக்கும். இன்றைக்கி செய்தியை கேட்டு போகிறேன், இதோட அர்த்தம் வரணும் வருவேன். நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, செய்தி இன்றைக்கி நாங்கள் ஊழியக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் ஊழியம் செய்ய நிற்கிறாங்கன்னா காரணம் தெரியுமா? அதை மறுபடியும் பசு மாடு மாதிரி நாங்கள் வெளியே எடுத்து ஒரு விஷயம் பார்ப்போம். இன்றைக்கி மெசேஜ் எடுத்தார் என்னையா, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போகிறத விட அது எப்படி எனக்கு சுவை கொடுத்தது. உங்களுக்கு புரியுதா? எப்படி உனக்கு சுவை கொடுத்தது? இன்றைக்கி நான் பேச போகிறேன் உங்களுக்கு. நான் இல்லை, ஆண்டவர் வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன். அதை நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ, அது என்னப்பா சவுண்டு வருது தம்பி, ஏன் ஊன்னு சவுண்டு வருது? அப்படி இல்லாமா? அப்படி ரைட்டை போய் பண்ண போகிறோமா? ரைட். சரி, கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். அப்போது இன்றைக்கி நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க, அந்த வசனத்தை எடுத்து வீட்டில் போயிட்டு ஒரு லைன்ஸ் பார்க்கணும். இப்போ அவர் எடுத்தார், நான் மனசு பார்த்துன்னே இருந்தேன். அது உள்ளே போயிட்டு நான் வேறு மாதிரி ஆகிடும், டைம் கிடைக்காது. ஒரு சரியான வார்த்தை நல்லா பண்ணார். இப்போ நீங்கள்லாம் எழுந்து பிரகாசிக்கணும். இப்போவே உங்கள் சபை நல்லா வளர்த்து வச்சுக்கிறீங்க பிள்ளைங்கள அப்படின்னாங்க. இன்னும் இந்த சின்ன பிள்ளைங்களாம் எழுந்து என்ன பண்ணணும்? வளரணும். அந்த வளர்ச்சியை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. வந்த மாதிரி போகிறது வந்து ஆண்டவர் பார்க்குறதே இல்லை. அப்போ இதுக்கு தேவை என்னென்னா வார்த்தையில் நம்ம பிடிச்சிக்கணும். இப்போ படிக்கிற பிள்ளைங்க சொன்ன, டேய் படிடாது. இப்போ வச்சுக்க சாந்தா என்ன பண்ணோம், படிக்கலைன்னு வச்சுக்கோங்க, டியூஷன் விடுவோம். இல்லை, நான் போய் உங்களை எங்கே டியூஷன் விடுவேன்? டியூஷன் விட்டால் டியூஷனுக்கார வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் இவர் போக முடியாது, அப்போ அவங்ககிட்ட வந்துடுவார். அப்போ நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ வார்த்தை சொல்லும்போது நல்லா கவனிக்கணும், இது என்ன அர்த்தம் சொல்கிறாரு. இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டுனா அதில் உங்களுக்கு விளக்கம்லாம் கொடுப்பேன். அது உங்களை டச் பண்ணணும். நேற்று கூட தம்பி, இப்போ நான் எடுத்த மெச்சர் தான் அவர் எடுத்தார், அதே தான் எடுத்தார். நான் என்னன்னா, நான் எடுக்கும்போது நீங்கள் அவருக்கு உங்களுக்கு உரிமை அவருக்கு கிடையாது. நீங்கள் எனக்கு நீங்கள் உரிமை உள்ளவங்க, சொந்த பிள்ளைங்க. அப்போ சொந்த பிள்ளைங்க திட்டும்போது, தம்பி அப்படி சொல்லுவான். சாந்தா பற்றியா பட்டு கொடுக்குமா? அதை கொடுக்கறது தான் உங்களுக்கு பிடிக்கல. அவர் வந்தார், அழகாக சொன்னார், தம்பி டே அழகாக கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக நீ இவனுக்கு எப்படி இருக்கு? இப்போ அப்படி கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக சொல்லிட்டாரு. என்ன தையா கருப்பாக அப்படின்னு எப்படி இருக்கு அவனுக்கு? அதுதான் இது. நம்ம உரிமை கேர் எடுத்துக்கிறோம். ஐயோ நம்ம பிள்ளைங்க கேர் எடுத்துக்கிறோம். அவங்க கேர் எடுக்க மாட்டாங்க. ஏதோ அவங்க நானும் வெளியே போனேன் அப்படியே செய்து கொடுக்க மாட்டேன். நம்ம வீட்டில் தான் கரெக்ஷன்லாம். ஆனால் அடுத்த வீட்டுக்கு போகும்போதுலாம் அந்த கரெக்ஷன்லாம் கிடையாது.
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செய்தி, எத்தனையோ செய்தி இங்கே இருக்குது வேதத்தில். நம்ம சொந்த பிள்ளைங்க, என் சொந்த பிள்ளைங்க, நீங்கள் உங்களை தட்டி வளர்த்தா தான் இன்னும் பாருங்கள். ஒரு 80,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்கன்னா சும்மாவா? நீங்கள் இத்தனை ஆயிரம் 3,70,500 செலவு பண்ணிக்கிறோன்னு சொன்னால் சும்மாவா? அதெல்லாம் எங்கே யார் கொடுப்பாங்க? அங்கே எல்லாம் நம்ம வீடுங்க. இது நம்ம வீட்டை நம்ம தான் உயர்த்திக்காம எத்தனையோ பேர் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாம் நல்வார்த்தைலாம் சொல்லிட்டு போனாங்களே, அதெல்லாம் யார் மேலே வரும்? உங்கள் மேலே தான் வரும். அப்போ உங்கள் மேலே தான் அந்த ஆசீர்வாதம்லாம் தங்க போகுது. சரியா? நமக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த ஒரே ஒரு வார்த்தை நம்ம பாடிட்டு நம்ம போயிடலாம். சரியா? நீங்கள் எல்லாமே சேர்ந்து ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சத்தம் தொடங்கி விடு. திருஷ்டி படிச்சு ஆண்டவரே, அந்த திருஷ்டி ஆண்டவரே எஸ் நாமத்தை மறைக்கலாம். சரி பார்த்துக்கோங்க. சொல்லமா 1 2 3. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள். திருஷ்டி கழிஞ்சிருச்சு. ஆமென். வேதத்தை எந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். வேதத்தை எந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். காட்டு செடியே யேசுராஜா, காட்டு செடியே யேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் பிள்ளை நாங்கள். உமக்காய் படுகின்ற கொடி நாங்கள், உமக்காய் பொங்குகின்ற கிளை நாங்கள். உமக்காய் படுகின்ற கொடி நாங்கள். காட்டு செடியே யேசுராஜா, காட்டு செடியே யேசுராஜா. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் ரெண்டு கையில உங்களுக்கு அம்மா
இயேசுவே நன்றி இயேசுவே இயேசுவே நன்றி இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you Jesus, 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 thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே இயேசுவே நன்றி இயேசுவே. நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் நீக்கி போடுகிற இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக சுகம் உண்டாவதாக சுகம் உண்டாவதாக. நோய் மறைவதாக நோய் மறைவதாக நோய் மறைவதாக. கஷ்டங்கள் வெளியே போகட்டும், வறுமைகள் வெளியே போகட்டும், தரித்திரங்கள் வெளியே போகட்டும், தீமைகள் வெளியே போகட்டும். உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும் 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 ஊற்றப்படட்டும். Amen 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 amen. Thank you thank you thank you thank you thank you. நன்றி 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 ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை நடத்தும்.